வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜென்னி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு பேய் படம். அதாவது பொம்மைக்குள்ள பேய் அப்படின்ற மாதிரி ஹாலிவுட்ல இந்த ஆனபிள் சீரீஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி தமிழில் ஒரு லோ பட்ஜெட்டில் மரப்பாச்சி பொம்மைக்குள்ள பேய் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் இவங்க ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மையை ஒரு பையன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து கண்டெடுப்பான். அந்த பையன் தன்னோட அப்பா அம்மா தாத்தாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த பொம்மையை அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுலேருந்தே அந்த வீட்டில் நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்குது. அந்த பையனோட அப்பாவை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற பேய் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற பேய் யாரு, எதுக்காக அந்த முயற்சி பண்ணுது, அந்த பிளாஷ்பேக் என்ன, கடைசியா யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவா ஹாரர் படங்கள்ல ஒரு காமனான ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அதாவது பிளாஷ்பேக்ல ஒரு கஷ்டப்பான சம்பவம் நடந்திருக்கும், அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேய் யார் வழியாவது செய்ய நினைக்கும்ல, அதே மாதிரியான ஒரு தீம்ல தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. சரி, அந்த தீம்ல தான் எதுவும் புதுமை இல்லை, எடுத்த விதத்திலேயாவது ஏதாவது புதுமை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சுமாராக எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிளாட்ஃபார்ம்லலாம் சில பொம்மைகள் விற்பாங்க. அந்த பொம்மைகளை வாங்கி நீங்கள் சும்மா அந்த வயிற்றில் அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணில் லைட் எரியும். அதே மாதிரியான ஒரு பொம்மையை தான் இவங்க ஹாரருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொம்மை கண்ணில் லைட் எரிஞ்சால் அந்த பையனுக்கு பேய் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த பேய் பிடிச்சி பண்ணக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபுளாக பயமே இல்லாமல் தான் நகர்ந்துட்டு இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்றதுமே ஓரளவுக்கு லாஜிக்கலாக இருந்தாலும் பட் அகெயின் அதுவுமே எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பொதுவாக ஹாரர் படங்கள் அப்படின்னாலே ஏதாவது புதுமையாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அது ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் இதில் ஒரு பாசிட்டிவாக சொல்லுவேனே தவிர மற்றபடி சொல்கிறதுக்கெலாம் பெரிய பாசிட்டிவ் இல்லை. படத்தோட டியூரேஷன் 1.5 மணி நேரங்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பட் அந்த 1.5 மணி நேரத்துக்கு ஒர்த்தான ஒரு வாட்சாக இந்த படம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. டைம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது குழந்தைகள் பார்க்குற மாதிரியான ஒரு பேய் படம். ஸோ அதனால் தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.